வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முருங்கைக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். சாம்பார், காரக்குழம்பு என ஏதோ ஒரு வகையில் முருங்கைக்காயை வாரத்தில் ஒரு தடவையாவது நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். இதன் மூலமாக நிறைய மருத்துவமைகள் நமக்கு கிடைக்கும். அதாவது சீசனே இல்லை அப்படின்னாலும் முருங்கைக்காயை தேடி அலைந்து வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு அதுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் அதுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய மருத்துவமைகளும் தான். ஸோ அந்த நன்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் ரொம்ப நல்லது. முருங்கைக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ரத்த சர்க்கரையினுடைய அளவை சீராக்குகிறது முருங்கைக்காய். ரத்த சர்க்கரை அளவை சீராக்கி அதை கட்டுக்குள்ளே வைக்கிறது தான் முருங்கைக்காயினுடைய முதல் பிரதானமான வேலை அப்படின்னே சொல்லலாம். அதுதான் அதோடைய முதல் பிரதானமான நன்மையும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் மற்றும் மினரல்ஸ்கள் பித்தப்பையினுடைய வேலையை மேம்படுத்துறதால நீரிழிவு நோயாளிகளுக்கு இது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக சுருக்கமாக சொல்ல முடியும்னா பிளட்டில் சுகரோடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கும் சுகர் ப்ராப்ளம் வராமல் உங்களுக்கு முன்னாடியே நீங்கள் தடுக்கணும் அப்படின்னாலும் உங்களுடைய உணவுகளை நீங்கள் முருங்கைக்காய் எடுத்துக்கலாம். தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றது கூட அவசியம் கிடையாது. வாரத்தில் ஒரு தடவையாவது முருங்கைக்காயை சாப்பிடும்போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடு இருக்கும். அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். செரிமானத்தை மேம்படுத்துகிறது முருங்கைக்காய். உடலுக்கு தேவையான நியாசின், ரிஃபோஃப்ளோவின் மற்றும் விட்டமின் B12 போன்ற நுண்ணூட்ட சத்துக்களை உள்ளடக்கி இருக்கிறதால செரிமான மண்டலத்தை நமக்கு முருங்கைக்காய் வந்து பாதுகாக்குது. குறிப்பாக குடல் இயக்கத்தை எப்போதுமே சீராக வைத்து வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்தும் நம்ம வந்து விடுவிக்குது. ஸோ செரிமானம் நமக்கு எப்போதுமே மேம்பாடாகவே இருக்கும். ஏன்னா குறிப்பிட்ட ஊட்டச்சத்துக்களை நமக்கு கிடைக்கிறதால, அதாவது நார் சத்தெல்லாமே நமக்கு முருங்கைக்காயில் நிரம்பி இருக்கிறதால நமக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளான வயிற்று வலி, வயிற்று உப்புசம், வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்றுப்போக்கு இது மாதிரி எதுவுமே நமக்கு வந்து இருக்காது. உணவுகள் வந்து மிக எளிமையாக செரிமானமாகப்படும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். மீதம் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள்லாம் இயல்பாகவே நமக்கு வந்து வெளியேற்றப்படும். ஸோ குடல் இயக்கமும் நமக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதால சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் இது எதுவுமே நமக்கு இருக்காது. நலமோடு இருக்கலாம். அதாவது செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு முருங்கைக்காய் ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். சுவாச நோய்களுடன் போராடுகிறது முருங்கைக்காய். முருங்கைக்காயில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள் இருக்கிறதால சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளை முருங்கைக்காய் வந்து எதிர்த்து போராடுவதற்கு ஹெல்ப் பண்ணும். குறிப்பாக இந்தியாவில் நிலவக்கூடிய அதிக காற்று மாசுபாட்டால் பாதிக்கப்பட்டு நுரையீரலுக்கு முருங்கைக்காய் வந்து மிகவும் நல்லது. ஏன்னா விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்தும் இந்த முருங்கைக்காயில் இருக்கிறதால அந்த மாதிரி சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளை கியூர் பண்ணிவிடும். எந்த விதமான பருவகால தொற்று நோய்களான சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் அது நமக்கு வராமல் தடுக்கும். அலர்ஜி இருக்குங்க இல்லையா, அந்த ஒவ்வாமை தொடர்பான பிரச்சனைகளையுமே நமக்கு கியூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் சுவாச நோய்களுடன் நீங்கள் போராடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கும் சுவாசம் சம்பந்தமான எந்த விதமான நோயுமே உங்களை அட்டாக் ஆக முன்னாடி தடுக்கிறதுக்கும் முருங்கைக்காய் எடுத்துக்கலாம். எலும்புகளை பலப்படுத்தும் முருங்கைக்காய். முருங்கைக்காயில் கால்சியம் மற்றும் இரும்பு சத்து இருக்கிறது. எலும்புகளுக்கு அதிக நன்மையை கொடுக்குது. எனவே எலும்புகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து முருங்கைக்காயில் இருக்கிறதால வாரத்தில் ஒரு தடவையாவது முருங்கைக்காயை நம்ம எடுத்துக்கொள்வது நல்லது. இதனால் எதிர்காலத்தில் வரக்கூடிய எலும்பு பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கலாம். எலும்புகளையும் பற்களையும் நரம்புகளையும் நமக்கு முருங்கைக்காய் வலுப்படுத்தி உடலுக்கு ஆற்றல் தந்து உடலை பலப்படுத்துகிறது. ஒரு 40 வயசுக்கு அப்புறம் கூட நமக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள்லாம் எதுவும் ஏற்படாமல் நம்மளுடைய பேலன்ஸ் எல்லாம் தடுமாற செய்யாமல் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கெல்லாம் முருங்கைக்காய் ஹெல்ப் பண்ணும். அப்போது ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி என எதுவுமே இருக்காது. ஸ்ட்ராங்கான எலும்பு அமைப்பு இருக்கும். உடலும் வலுவாக நமக்கு இருக்கும் முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ளும் போது. நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் முருங்கைக்காய் எடுத்துக்கொள்ளும் போது. நம்மளுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுல, இம்யூன் சிஸ்டத்தை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கிறதுல முருங்கைக்காய் ஹெல்ப் பண்ணும். நோய் எதிர்ப்பு சக்திக்கான சிறந்த ஆதாரமாக விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து முருங்கைக்காய் கொண்டு இருக்கு. அந்த வகையில் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களான இருமல், தலைவலி, சளி, காய்ச்சல் போன்ற பிரச்சனைகளை கியூர் பண்ணுறதுக்கும் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகள் நம்மளை வந்து வராமல் தடுக்கிறதுக்கும் முருங்கைக்காயை சாப்பிடுவது பக்கபலமாக இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இதுக்கு போதுமானது தான். அதனாலவே இது வந்து இதயம் தொடர்பான ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் ப்ரெஷர், உயர் ரத்த அழுத்த பிரச்சனைகளுக்கு முருங்கைக்காய் வந்து நமக்கு தீர்வு கொடுக்கும். ஸோ குறிப்பாக எந்த நோயுமே நமக்கு வந்து அட்டாக் ஆகாது. பிபி ப்ராப்ளமும் கண்ட்ரோலாக இருக்கிறதால ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. ரத்தத்தை சுத்தப்படுத்தும் முருங்கைக்காய். ஆன்டிபயோட்டிக் ஏஜென்ட்டாக முருங்கைக்காய் வந்து செயல்படுவதால் ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதனால் ரத்தத்தில் வந்து ஆக்சிஜனுடைய அளவு மேம்படும். அதாவது ரத்தத்தில் தரத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு முருங்கைக்காய் ஹெல்ப் பண்ணும். ரத்தத்தில் எந்த கிருமிகளும் இருக்காது. ரெட் பிளட் செல்ஸுடைய கவுண்டெல்லாம் நமக்கு வந்து குறையாமல் இருக்கும். அப்போது ரெட் பிளட் செல்ஸ் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபின் நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும்
ஆக்சிஜனை நமக்கு கடத்தி செல்வதால் உடல் எப்போதுமே சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியாக நம்ம வந்து இருப்போம். நமக்கு அந்த அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நமக்கு ஏற்படாது. அதன் அறிகுறிகளாக இருக்கக்கூடிய மயக்கம், தலைவலி, உடல் சோர்வு, குமட்டல், வாந்தி இருக்கக்கூடிய பிரச்சனை என எதுவுமே இல்லாமல் நம்ம நலமோடு இருக்கலாம். ஸோ குறிப்பாக ரத்தம் சார்ந்த பிரச்சனை எதுவும் வராமல் நம்மை பாதுகாக்கிறதுக்கு, குணப்படுத்திக்கிறதுக்கெல்லாம் முருங்கைக்காய் ஹெல்ப் பண்ணும். சருமத்திற்கு நல்லது முருங்கைக்காய். முருங்கைக்காய் வந்து பூஞ்சை தொற்றுகளை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். நீங்கள் வந்து முருங்கைக்காய் இலையை காய வச்சு அதை பொடியாக்கி முகத்தில் அப்ளை செஞ்சீங்க அப்படின்னா முகப்பொரு, வெயிலால் ஏற்படக்கூடிய முக கருமை எல்லாம் நீங்கும். அதோடு ஃபேஷியல் செஞ்ச பொலிவு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த இறந்த கிருமிகள், டெட் செல்ஸ், அழுக்குகள், கழிவுகள் எல்லாத்தையுமே நமக்கு வெளியேற்றிடும். சருமத்தில் வந்து சுருக்கங்கள் எதுவும் ஏற்படாமல் பாதுகாத்துக்கும். வறண்ட சருமத்தை நீக்கி முகத்திற்கு சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், இயற்கையாகவே மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான ஒரு பொலிவை வந்து முருங்கைக்காய் கொடுக்கும். இப்போ முருங்கைக்காய் மட்டும் கிடையாது, முருங்கை இலை, முருங்கை வேர், முருங்கை பட்டை என எல்லாத்துலேயுமே வந்து மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ குறிப்பாக முருங்கைக்காயை வாரத்தில் ஒரு தடவையாவது உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்களுடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே சரி பண்ணி நலமோடு உங்களை பார்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.